நம்ம தளபதி விஜய் இப்போ முதலமைச்சர் விஜய் ஆகி சும்மா அதிரடி மேல அதிரடி காட்டிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். தேர்தல் அறிக்கையில என்ன சொன்னாரோ அத அப்படியே சத்தம் இல்லாம செஞ்சு காட்டியிருக்காரு நம்ம சிஎம். ஆமாங்க, தமிழகத்துல பெண்கள் பாதுகாப்புக்கு தான் என்னோட முதல் முக்கியத்துவம்னு தேர்தல் பரப்புரையில ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தாரு. சொன்னதை செய்யறது தானே நம்ம தளபதி ஸ்டைல். அப்படி தமிழ்நாட்டுல இருக்கிற பெண்களோட பாதுகாப்பை இன்னும் பல மடங்கு உறுதி செய்ய சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை அப்படிங்கிற ஒரு சூப்பரான திட்டத்தை இன்னைக்கு நம்ம முதல்வர் விஜய் தொடங்கி வச்சாரு. பேரே சும்மா கெத்தா இருக்குல்ல. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். வெறும் ரிப்பனை கட் பண்ணிட்டு மேடையில பேசிட்டு அப்படியே கிளம்புற ரகம் இல்ல நம்ம சிஎம். திட்டத்தை தொடங்கி வச்ச கையோடு பெண்களோட பாதுகாப்புக்காக கொண்டு வரப்பட்ட அந்த புது ரோந்து வாகனத்தோட ஸ்டேரிங்க அவரே கையில் எடுத்தாரு. பார்க்கணுமே அந்த காட்சிய. சும்மா மாசா கச்சிதமா அந்த ரோந்து வாகனத்தை அவரே டிரைவ் பண்ணி திட்டத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்காரு. சிங்க பெண்களை வழிநடத்த நம்ம சிங்கம் களத்துல இறங்கிட்டாரோ அப்படின்னு பாக்குறவங்களுக்கெல்லாம் தோண வச்சிருச்சு இந்த மூவ். தேர்தல் வாக்குறுதினாலே சும்மா பேச்சுக்கு நினைச்சவங்களுக்கு மத்தியில சொன்னதை உடனே ஆக்ஷன்ல காட்டியிருக்காரு முதல்வர் விஜய். பெண்கள் பாதுகாப்புக்கான இந்த சிங்கப்பெண் திட்டம் கண்டிப்பா தமிழ்நாட்டுல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நம்பலாம். அதுவும் நம்ம முதலமைச்சரே காரை ஓட்டி இத தொடங்கி வச்சது இந்த திட்டத்துக்கான அவரோட அர்ப்பணிப்பை காட்டுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம சிஎம்மோட இந்த அதிரடி விசிட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.